நள்ளிரவு மல்லிகை. சார், நீங்க தானே நேத்து ராத்திரி ஒரு சாக்கு மூட்டையோட நம்ம ஆட்டோல வந்தீங்க என்றார் ஆட்டோக்காரர். ஆமா, அதுக்கு என்ன இப்போ என்றார் குமார் எரிச்சலோடு. அதுக்கு இல்ல சார், நான் நீங்க எடுத்துட்டு வந்த சாக்கு மூட்டையை மட்டும்தான் முதல்ல கவனிச்சேன். கூட ஒரு பொண்ணும் வண்டியில ஏறினதை கவனிக்கல. பொண்ணா? அவங்க வயசான பாட்டியாச்சே. நல்ல வேடிக்கை போங்க, வண்டியில ஏறும்போதே யாரையும் நான் பார்க்கல. போலீஸ்கார்ட்ட பதில் சொன்னபோது பாட்டியா இருந்தாங்க. ஆனா ஆட்டோல இருந்து இறங்குறச்ச ஒரு ரொம்ப சின்ன பொண்ணா தெரிஞ்சாங்க. டிரைவர் இன்னமும் பிரமிப்பு அகலாதவனாக சொன்னான். பொண்ணாவது பிசாசாவது எல்லாம் உங்க பிரமையா இருக்கும். சரி விடுங்க சார், இப்ப நீங்க எங்க போகணும்? ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்று சொன்ன குமார் ஆட்டோவில் ஏறி அமர்ந்தார். ஆட்டோ பறந்தது. ஸ்டேஷனுக்கு முன்னால் நின்றது. ஏற்கனவே ரயில் வண்டி ஸ்டேஷனுக்கு வந்திருந்தது. குமார் ரயிலில் ஏறினார். பெரிய குரலில் விசிலெடுத்தபடியே அது புறப்பட்டது. மாலை நேரமான போது அந்த புகை வண்டி அவரது கிராமத்தை ஒட்டிய ரயில்வே ஸ்டேஷனில் நின்றது. அங்கு மிகச் சிலரே ஏறி இறங்கினர். ஸ்டேஷனை ஒட்டியே பஸ் ஸ்டாண்டும் இருந்தது. 7 மணி பஸ் அவரது கிராமத்தின் வழியாகச் செல்லும். அதுதான் கடைசி பஸ். அதில் ஏறி உட்கார்ந்தார் குமார். அவருடைய நினைவுகள் முன்னால் பறக்க, பின்னால் தொடர்ந்தது அந்த பேருந்து. கிராமத்தின் பெரிய ஆலமரத்தை சுற்றி வந்து நின்றது பஸ். அதற்கு மேல் அங்கிருந்து நடந்துதான் போக வேண்டும். சற்று தொலைவில் ராமன் நாயரின் டீ கடையும் வெற்றிலைப்பாக்கு கடையும் தெரிந்தன. அங்கு மட்டும்தான் விளக்கு வெளிச்சம் தட்டுப்பட்டது. படிக்கும் காலத்திலிருந்தே குமாருக்கு நாயரை தெரியும். டீ கடைக்குள் நுழைந்தார் குமார். அவரை பார்த்த நாயர், ராமன் நாயர் உற்சாகமாய், அட சின்ன திருமேனியா, பார்த்து வருஷக்கணக்காச்சே. உங்க ஃப்ரெண்டு பிரபாகரன் இவ்வளவு நேரமா இங்கதான் காத்துக்கிட்டு இருந்தார். உங்களுக்கு முன்னாடியே பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்துட்டாராம். உங்களை கூப்பிட்டு இருந்தாராம். வருவீங்களோ மாட்டீங்களோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிராமத்துக்குள்ள திரும்பி போனாரு. சரி, நீங்க ஒரு டீ போடுங்க. குமார் கடையில் இருந்த பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டார். பால் ஊற்றாத கருப்பு டீயுடன் 2 மசால் வடை, பெரிய நேந்திரம்பழம் ஆகியவற்றை கொண்டு வந்து டேபிளின் மீது வைத்தார் ராமன் நாயர். நல்ல பசியாக இருந்ததால் குமார் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டார். இன்னும் 1 மணி நேரம் காத்திருந்தா நானும் உங்களோடவே வந்துடுவேன். 9:30 மணிக்கு சில வாடிக்கையாளருங்க வருவாங்க. தோப்பு துறவுகள்ல வேலை செய்யறவங்க வேலையை முடிச்சுட்டு தான் வருவாங்க. நான் அவங்களுக்குன்னு தனி சரக்கே வச்சிருக்கேன். அதுதான். ராமன் நாயர் அசடு வழியே பேசினார். அதென்ன தனி சரக்கு? அதுதாங்க நாட்டு சரக்கு. அந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் 2 பொண்ணுங்களை கட்டி கொடுக்க முடிஞ்சது. அவ்வளவு நேரம் காத்திருப்பது வீண் என்று தோன்றியது. ஒண்ணு பண்றேன் ராமநாயரே, நான் இப்படியே மெதுவா போறேன். நம்ம பழைய பாதை அப்படியே தானே இருக்கு. அதுக்கென்ன, அப்படியே தான் கிடக்கு. கொஞ்ச தூரம் நடக்கிறதுக்குள்ள யாராவது துணைக்கு கிடைக்காமலா போயிடுவாங்க. குமார் எவ்வளவோ வற்புறுத்தி கொடுத்தும் சாப்பிட்டதற்கான பணத்தை வாங்கிக் கொள்ளவே இல்லை நாயர். மறுநாள் வந்து பார்ப்பதாக சொல்லி விடைபெற்றார் குமார். கிராமத்தை பார்த்து நடக்கத் தொடங்கினார். சற்று தொலைவு போனதும் இருட்டு கனமேறியது போல் இருந்தது. தன்னுடைய பையை திறந்து டார்ச் லைட்டை எடுத்து ஆன் செய்தார். அந்த வெளிச்சத்தில் முன்புறம் கிடந்த ஒற்றையடி பாதை ஒரு பெரிய பாம்பை போல வளைந்து வளைந்து போவது போல தெரிந்தது. பாதையின் இரு புறங்களிலும் மரங்கள் வளர்ந்து பந்தல் போல் மேற்புறம் இணைந்திருந்தன. நேராக பிரபாகரனின் வீட்டுக்கு போக வேண்டும் நினைத்து கொண்டார். ஆனால் பிரபாகரனின் வீடு குத்துமதிப்பாகத்தான் நினைவில் இருந்தது. எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு கிராமத்துக்குள் நுழைவதால் புதிதாக முளைத்திருந்த துணை பாதைகள் குமாருக்கு பிரச்சனையாக இருந்தன. பிரபாகரனோட வீட்டை தேடி போறீங்க போல இருக்கே. பின்புறத்திலிருந்து ஒரு குரல். திரும்பி பார்த்தார். அவரது கண்களையே நம்ப முடியவில்லை. அவள் குமாரின் பின்னால் சிரித்த முகத்தோடு நின்று கொண்டிருந்தாள். நீ நீ எப்படி இங்க வந்து சேர்ந்த? குமார் அதிர்ச்சியோடு கேட்டார். நீங்க இங்க வருவீங்கன்னு தெரியுமே, அதனாலதான் முன்கூட்டியே இங்க வந்து காத்திருக்கிறேன். குமாரினால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. லேபரட்டரியின் ஸ்டோர் ரூமுக்குள், அதுவும் கண்ணாடி பெட்டிக்குள் இருந்த எலும்புக்கூடு இளம் பெண்ணாக வடிவெடுத்து தற்போது தனக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. அதுவும் தன்னுடைய கிராமத்தில், நகரிலிருந்து எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில். இது எப்படி சாத்தியம்? பிரபாகரனை உனக்கும் தெரியுமா என்ன? நல்லாவே தெரியும். நடங்க, பேசிக்கிட்டே போகலாம். அவர் மிலிட்ரியிலிருந்து வந்திருக்கிறவர் தானே? தெரியும். அவள் குமாரின் பின்னால் நடந்து வந்தாள். தரையில் உதிர்ந்திருந்த உலர்ந்த இலைச்சறுகுகளின் மீது குமாரின் கால் பட்டு நெறிவிடும் சத்தம்தான் கேட்டது. அவளுடைய காலடி யோசை மட்டும் கேட்கவில்லை. இதோ இந்த பக்கம் வலதுபுறமாய் போகணும். அவளது குரல் கேட்டது. அவள் குறிப்பிட்ட இடத்தில் பாதை 2ஆக பிரிந்து சென்றது. இந்த இடத்துல இருந்த ஆலமரம் புயல்ல விழுந்துடுச்சு. தேவியோட கோபம்தான் காரணம்னு சொல்லிக்கிட்டாங்க. சௌபர்ணிகா என்று ஆரம்பித்தார் குமார். சௌபர்ணிகாவோட இன்னொரு பெயர் ஸ்ரீதேவி குட்டி. அப்படி சொன்னாதான் பிரபாகரனுக்கு தெரியும் என்றாள் இந்த பெண். இருவரும் பிரபாகரனின் வீட்டை நோக்கி நடந்தனர். தொடர்ந்து 2 தடவை குரல் கொடுத்த பிறகுதான் பிரபாகரன் எதிர்குரல் கொடுத்தான். உடனே கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். யாரு, குமாரா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையில காத்திருந்துட்டு இன்னைக்கு வரமாட்டேன்னு நினைச்சு திரும்பி வந்துட்டேன். குமார் பின்புறம் திரும்பி பார்த்தார். அங்கு அவள் இல்லை.
வீட்டுக்குள் நுழைந்தார். சாப்பிட்றதுக்கு ஏதாவது தயார் பண்ணட்டுமா? வேணாம், ராமன் நாயரோட கடையில ஒரு பிடி பிடிச்சிட்டேன். நண்பர்கள் இருவரும் ஒரே அறையில் படுத்துக் கொண்டார்கள். ஸ்ரீதேவி என்கிற பெண்ணை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா பிரபாகரா? குமார் பேச்சை துவக்கினார். அந்த பெயரை கேட்டதும் பிரபாகரன் இதய துடிப்பு சட்டென்று அதிகரித்தது. காரணமற்ற ஒருவித பயம் அவனை வளைத்துக் கொண்டது. குமாரிடம் இப்படியொரு கேள்வி அவன் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்தையும் நாளைக்கு பேசிக்கலாம், இப்ப தூங்கு என்றான் பிரபாகரன். குமார் பிடி கொடுக்காமல், உனக்கு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்லட்டுமா? ஸ்ரீதேவி குட்டிதான் எனக்கு உன்னோட வீட்டையே காண்பிச்சு கொடுத்தவள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் துள்ளி பாய்ந்து படுக்கையிலிருந்து எழுந்த பிரபாகரன் சட்டென்று நெருப்பு பெட்டியை எடுத்து அருகில் வைத்திருந்த விளக்கை ஏற்றினான். கடவுளே பகவதி, இவன் என்னென்னமோ சொல்றானே! பிரபாகரனின் குரலில் பீதி அப்பட்டமாக தெரிந்தது. அடுத்த அத்தியாயத்தில் அதிர்ச்சியை தொடர்ந்து வாசிப்போம்.